சுல்தான். ஸோ அவரு எடுக்க இருக்காரு. ஸோ அவருடைய செஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு டீட்டெயில்டாகவும் ப்ராக்டிக்கலான செஷனாகவும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தரா இன்னைக்கான செஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டா நம்மளுடைய கிரேட் லீடர் மிஸ்டர் அமீர் சுல்தான் சார் எடுக்க இருக்காரு. ஸோ நான் டிராவல் இன்னைக்கு ஃபுல் டே பார்த்தீங்கன்னா டிராவல் நான். ஸோ நம்மளுடைய சூன்யா ஈவெண்ட் போத் கையால நடக்குது பீகார்ல ஒரு 50,000 பீப்புள் வச்சு. ஸோ அதுல ஒரு வாலண்டியரா நானும் இருக்கேன். ஸோ அதுக்கு நான் டிராவல் இப்ப கிளம்புறேன். ஸோ உங்க எல்லாருடைய சார்பாகவும் இன்னைக்கான செஷனை ரொம்ப சூப்பரா கொடுக்கறதுக்காக நம்மளுடைய கிரேட் லீடர் மிஸ்டர் அமீர் சுல்தான் சாரை நான் உங்க எல்லாருடைய சார்பாகவும் இன்வைட் பண்றேன். ஸோ குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் டிஎக்ஸ்என். தேங்க்யூ சார். குட் மார்னிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு குட் மார்னிங் போட்டீங்கன்னா நான் கிளியராக நான் தெரிஞ்சுக்கிறேன். குட் மார்னிங் டிஎக்ஸ்என். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மகுப்தான்னு சொல்லக்கூடிய தமிழ் மக்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் சொல்லக்கூடிய ஒரு மூலிகையில ஒண்ணுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த மூலிகையுடைய பேரு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பூனைக்காளி. பூனைக்காளியை பத்தி நாம பார்க்க போறோம். டிஎக்ஸ்என் நிறுவனம் பூனைக்காளியினுடைய விதைய பவுடர் வடிவத்துல இந்தியா முழுவதும் பவுடராக ஒரு டப்பால அடைச்சு ஒரு 50 கிராம் டப்பால அடைச்சு கொடுக்குறாங்க. இந்த பூனைக்காளி விதை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம முன்னோர்கள் இதை சரியாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 குழந்தைகளாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய சாப்பாட்டுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அந்த உணவுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் கரெக்டா இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இந்த பூனைக்காளியானது செயல்படக்கூடியது. இந்த பூனைக்காளி வந்து ஒரு உஷ்ணம் சார்ந்த பிரதேசங்கள்ல மட்டுமே வளரக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் மூலிகைகளை ஒன்னாக இருக்கு. எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஸ்வகந்தாக்கு ஒரு இடத்த கொடுப்போமோ, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஜிங்சங்க்கு வந்து இடத்த கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு நம்ம கேட்டர்பில்லர் மஷ்ரூம் கார்டிசெப்ஸ்க்கு ஒரு முக்கிய இடத்த கொடுக்குறோமோ அந்த இடத்துல வரக்கூடிய அந்த வரிசையில வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மூலிகை தான் இந்த பூனைக்காளி. ஆத்மகுப்தான்னு சொல்லக்கூடிய இந்த பூனைக்காளியை வந்து நம்ம சொல்லலாம். பூனையினுடைய அடிப்பாகம் இப்ப எப்படி நம்ம முடவன் ஆட்டுக்கால் அப்படின்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் அதனுடைய. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பூனையினுடைய கால் மாதிரியே இது இருக்கும். பார்த்தவங்க எல்லாருமே சொல்லக்கூடியதா இருக்கும். அந்த பூனையினுடைய அடிப்பாதங்க மாதிரி இருக்கும் இது. இந்த பூனைக்காளியை வந்து பாத்தீங்கன்னா அஸ்வகந்தாவுடைய தம்பின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யக்கூடியதாக இந்த பூனைக்காளி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்றோ நேற்றோ உள்ள ஒரு பொருள் கிடையாது. எப்படி நம்ம வந்து இந்திய மருத்துவத்துல பழமையான மருத்துவத்துல எத்தனையோ வகையான மூலிகைகள் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து இருந்தும் நம்ம தெரியாம மறந்தோமோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூலிகைகளை இதுவும் ஒண்ணு இன்னைக்கு சமீப காலமாக மறந்துட்டு வரக்கூடிய மூலிகைகள் ஒன்றாக இருந்தது. ஆனா சில வைத்தியர்களுடைய முயற்சியால டிஎக்ஸ்என் போன்ற நிறுவனங்களுடைய முயற்சினால மீண்டும் இது ரீஃப்ரெஷ் ஆகி மக்கள் மத்தியில புழக்கத்துல வந்திருக்கு. பெஸ்டான ஒரு இயற்கை தந்த ஒரு வரம் கூட, இயற்கை தந்த ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு ப்ராடக்ட் இது. இந்த ப்ராடக்டை நாம எத்தனை பேரு எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆத்மகுப்தானே யாரோ குப்தா போல இருக்கு அப்படின்ற நிலவுக்கு கூடிய அளவுக்கு தான் இந்த ப்ராடக்ட் உடைய இன்னைக்கு நிலவரங்கள் இருக்கு. ஏன்னா பூனைக்காளி இப்ப இன்னைக்கு ஜிம்முக்கு போகக்கூடிய பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து என்னென்னவோ XYZ புரோட்டீன் அது இது என்னென்னவோ சாப்பிடுறாங்க. ஆனா அதனால சைடு எஃபெக்ட் வந்துதான் மிச்சம். அப்ப அந்த மாதிரி உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த பூனைக்காளி வந்து ஒரு பெஸ்ட் ஒரு நேச்சுரல் கொடுத்த ஒரு ஹெர்பல்ஸா இருக்குது. இது வந்து பூனைக்காளி வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்என் நிறுவனம் 4 விஷயத்த. ஹலோ, உங்க சிக்னல் வாய்ஸ் கட் ஆகுது, சிக்னல் செக் பண்ணிக்கோங்க. அதான் பரிமள மேடம் உங்கள சொல்லிட்டு இருக்காங்க, சிக்னல் பிரேக் ஆகுது. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. 1 minute. 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 1
கிளியரா இருக்கா? சார் நீங்க கண்டினியூ பண்ணாதான் தெரியும், அப்பதான் பிரேக் ஆகுது. ஓகே ஓகே ஓகேவா? தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஆக்சுவலா வந்து பூனைக்காளியை வந்து நாம வந்து சரியான முறையில பயன்படுத்தினா ஆரோக்கியம் என்பது ஒரு 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 பிரச்சனையாவே இருக்காது. குறிப்பாக பூனைக்காளிய டிஎக்ஸ்எல் நிறுவனம் 4 விஷயத்துக்காக வேண்டி சொல்றாங்க. 4 பெரிய மேஜரான விஷயத்துக்கு சொல்றாங்க. இந்த 4 விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் ஒரு சிறந்தது. எப்படி வந்து நம்ம தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு நம்ம சொன்னா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்குன்றன்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்லலாம். அதாவது எல்லாரும் எடுத்துக்கலாம். இருந்தாலுமே பெண்களுக்குன்னு சொல்லக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு, சதாவரியை நம்ம சொல்லலாம். டிஎக்ஸ்ல சதாவரியினுடைய கல்பா இருக்கு. அதே போல வந்து ஆண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து பூனைக்காளி நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து மருத்துவ குணங்கள் வந்து அப்படி கொட்டி கிடக்குது. எந்த அளவுக்குன்னா மலட்டுத்தன்மை, ஆண் மலட்டுத்தன்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு நேச்சுரல் ஒரு ரெமிடியில ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய அஸ்வகந்தாக்கு இணையாக வந்து இந்த பூனைக்காளி இருக்கு. இந்த பூனைக்காளி வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல அஸ்வகந்தாக்கு இணையாக இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெஸ்டான ஒரு ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பழைய மருத்துவத்துல வரக்கூடிய, அதாவது பழமையான மருத்துவத்துல வரக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் இது. இந்த பூனைக்காளியை வந்து டிஎக்ஸ்எல் நிறுவனம் பவுடரா கொடுத்துருக்காங்க. இதை நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் காலையில ஒரு முறை, காலையில ஒரு முறை, அதே போல இரவு ஒரு முறை பால்லயும் அல்லது வந்து தேன்லயும் கலைச்சு சாப்பிட்டாவே, தேன்ல குழைச்சு சாப்பிடலாம், இல்ல பாலை கலந்து குடிக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது ஆரோக்கியமாக நாம வந்து வாழ்றதுக்கு உண்டான, குறிப்பா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண் மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருளாக இந்த பூனைக்காளியானது இருக்கு. இப்போ இந்த பூனைக்காளியை டிஎக்ஸ்எல் நிறுவனம் பவுடரா கொடுத்துட்டாங்க. இந்த பவுடரை வச்சு நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். குறிப்பா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெமினா கிடையாது. ஒரு வேலையை சொன்னா எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குன்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த அந்த ஸ்டெமினாவை, அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து, அந்த விட்டாலிட்டியை வந்து growth பண்றதுக்கு இந்த பூனைக்காளி கூட ஸ்பைரல்லாமே சேர்த்து கொடுத்தா அருமையான ஒரு ஒரு ரிசல்ட்டை வந்து நாம பார்க்க முடியுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போகக்கூடிய பசங்க வந்து ஜிம்முக்கு போகக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவும் மாத்திரை எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த பூனைக்காளியினுடைய பவுடர் வந்து கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கு. அதே போல எனக்கு வந்து புரோட்டீன் பத்தலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கெமிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து எடுக்கக்கூடியவங்களாம் நம்ம பார்க்க முடியுது. இப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎக்ஸ்என் உடைய ஸ்பைருலினா கூட இந்த பூனைக்காளியும் சேர்த்து கொடுத்தா நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நாம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லிம்மாவே போவாங்க. அந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது முக்கால்வாசி பேர் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு 95% ஆளுங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா உடம்பு வந்து ஸ்லிம் ஆயிட்டே போகும், வெயிட் வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ எடை குறைப்பை வந்து சரிப்படுத்துறதுக்கும் இந்த பூனைக்காளியானது உதவிகரமாக இருக்கும். ஆனா சிங்கிள் ப்ராடக்டா எடுக்காம, எப்படி நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பல வகுப்புகள்ல பார்த்தோம், சித்தாவை பொறுத்த வரைக்கும், ஆயுர்வேதாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு ப்ராடக்டையும் சிங்கிளாக கொடுக்க மாட்டாங்க, மிங்கலா தான் கொடுப்பாங்க. 2 பொருட்களோடு சேர்த்து கொடுப்பாங்க, அல்லது 3 பொருட்களாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி 2 பொருட்களாகவும் 3 பொருட்களாகவும் கொடுக்கும் பொழுது ரிசல்ட் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வெயிட் குறையுதோ, அந்த வெயிட் குறையக்கூடிய நண்பர்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பூனைக்காளியை ஸ்பைருலினாவுடன் சேர்த்து எடுக்கலாம், அல்லது பூனைக்காளியை அஸ்வகந்தாவோட சேர்த்து எடுக்கலாம். ஆனா பூனைக்காளி வந்து எடுக்கும் பொழுது தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறைய நம்ம வந்து குடிக்கணும். தண்ணி நிறைய குடிச்சாங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெமினா வந்து நல்லா கிடைக்கும். எந்த அளவுக்கு ஊறுதோ தண்ணியில அந்த அளவுக்கு இதனுடைய சக்தியானது அதிகமாகும். ஸ்பைருலினாவும் அஸ்வகந்தாவும் சேர்ந்து எடுக்கிறது சிறந்தது. இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு 10 வயசு 15 வயசு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வெயிட்டே போட மாட்டேங்குது, ஒரே சோர்ந்து போயிடுறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்களுக்கு கூட வந்து
தினமும் 1/2 ஸ்பூன் வந்து ஒரு 2 மாசத்துக்கு பால்ல கலந்து ஜஸ்ட் பால்ல கலந்து கொடுக்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 பெஸ்டா வந்து இந்த பூனைக்காலினுடைய வேலையானது இருந்துட்டு இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பூனைக்காளி வந்து செக்ஷுவல் எனர்ஜிக்கு வந்து ஒரு பெஸ்ட். இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வெள்ளப்படுதல் போன்ற பிரச்சனைகளை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க, கூச்சப்பட்டுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. ஹஸ்பண்ட் கிட்டயோ அம்மா அப்பா கிட்டயோ அல்லது வந்து மருத்துவர் இடத்துல கூட சொல்ல மாட்டாங்க. அப்ப அது ஒரு பெரிய இஷ்யூவா இன் ஃபியூச்சர்ல வந்து உருவாகுன்றது அவங்க வந்து மறந்துடுவாங்க. அதே மாதிரி வந்து ஆண்களுக்கும் இரவு நேரங்கள்ல வந்து நைட் ஃபாலிங்ன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த பிரச்சனை ஏன்னா இதுல யாரும் சொல்றதும் கிடையாது. இதை பத்தி பொதுவா பேச முடியாத நம்முடைய கலாச்சாரம் அந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூனைக்காலினுடைய பவுடர் வந்து ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் தருது. இதை நாம அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க செய்ய வேண்டியது தண்ணீரை அதிகப்படுத்தணும். உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய வேலைகளை நம்ம ஈடுபடணும். உடல் உஷ்ணத்தை கூட்டக்கூடிய வேலைகள் இருந்து நம்ம வெளியே வந்துடணும். இந்த பூனைக்காளி கூட அஸ்வகந்தாவையும் நம்ம டிஎக்ஷன்ல இருக்கக்கூடிய அஸ்வகந்தாவையும் டிஎக்ஷன்ல இருக்கக்கூடிய குக்சூராவையும் நெருஞ்சில் குக்சூராவையும் சேர்த்து மூணா சேர்த்து தினமும் வந்து காலை மற்றும் இரவு பால்ல கலந்து அல்லது தேன்ல கலந்து குடிச்சாங்கன்னா சாப்பிட்டாங்கன்னா அருமையான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரத்துல ரொம்ப காலமாவே இந்த பிரச்சனை இருக்குன்னா நல்ல மருத்துவரை அணுகணும். மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளோட இந்த 3 காம்பினேஷன்ல எடுத்துக்கிட்டா ரிசல்ட் வந்து ஃபாஸ்டா இருக்கு. நானே எத்தனையோ பேருக்கு இந்த காம்பினேஷன்ல அஸ்வகந்தா, குக்சூரா, பூனைக்காளி இந்த 3ஐயும் சேர்த்து கொடுப்பேன். கூட வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறைய எடுத்துக்குங்கன்னு அப்படி சொல்லுவேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து அதாவது இந்த மொட்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு, குழந்தை உருவாகிறதுக்கு வந்து ஆண் மலட்டு தன்மையா மாறிட்டாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்பெர்ம்ல வந்து ஒரு நல்ல ஒரு பவர் இல்லாம இருக்கு. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இது வந்து பெஸ்ட் ரிசல்ட் தரக்கூடியது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்குள்ள பிரச்சனைகள்ல நிறைய பேர் வந்து குடும்பியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நான் சந்தோஷமா இருக்கணும், என் மனைவி சந்தோஷமா இருக்கணும், ஒரு தவறாக நினைச்சிட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வகுப்புகளை வந்து சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்க கண்ட மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கிட்னி பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு பெஸ்டான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா இந்த பூனைக்காளி கூட அஸ்வகந்தா, டிஎக்ஷனுடைய அஸ்வகந்தா, டிஎக்ஷனுடைய குக்சூரா, டிஎக்ஷனுடைய பூனைக்காளி, டிஎக்ஷனுடைய ஜிங்சங்கு, இந்த 4 அடுத்தது வந்து முருங்கை. இந்த 5ஐயும் சேர்த்து தேன்ல குழைச்சு சாப்பிட்டாவே அவ்வளவு ரிசல்ட், அருமையான ரிசல்ட், நேச்சுரல் வாய்க்கிற மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பூனைக்காளி. இதுல வந்து நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேறு சில விஷயங்களையும் இதுல சேர்ப்போம். சித்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேகியம் செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அதுல கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு லேகியம் செய்யறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூனைக்காளி வந்து இருக்கும். இந்த பூனைக்காளி வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஸ்டெமினா ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு நம்ம ஸ்பைருலாவோட சேர்த்து கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஆண் மலட்டு தன்மைக்கு சிறந்ததாக இது இருக்கு. ஆனா இதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பொருள் சேர்க்கணும். அந்த 3 பொருளும் சேரும் பொழுது நல்ல பவரா இருக்கும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பார்க்கின்சன், அதாவது நடுக்குவாதம் சொல்லுவாங்க. பார்க்கின்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஎக்ஸ்எல்ல வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஜிஎல கொடுக்கலாம், அதே மாதிரி வந்து லைன்ஸ்மேனை கொடுக்கலாம், கார்டிசிப்ஸை கொடுக்கலாம், அஸ்வகந்தாவை கொடுக்கலாம். இப்ப நான் என்ன செய்யறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து கார்டிசிப்ஸ் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎல் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து மிக விலை வந்து ஒரு எம்ஆர்பில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 320 ரூபா தான் வருது அப்ராக்சிமேட்டா. அப்ப இந்த பூனைக்காளியை வந்து நம்ம கொடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கின்சனுக்கு வந்து இது கொடுக்கக்கூடிய. ஏன்னா வந்து நம்முடைய மூளையினுடைய அடிப்பாகத்துல இருக்கக்கூடிய அந்த ஹைப்பர் தலமாசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. இன்னும் வந்து டோபமைன், அதாவது நியூரானுடைய அந்த ஹார்மோன்ல அந்த செல்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு.
டோபமைனை வந்து இது வந்து சுரக்க வைக்கக்கூடியது, டோபமைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால, ஏன்னா டோபமைன் தான் வந்து ஒரு லைக் ஒரு டிரான்ஸ்மிட்டரே சொல்லலாம். ஒரு விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டோபமைன். அந்த ஒரு ஒரு டிரான்ஸ்மிட்டருடைய வேலையை வந்து செய்யக்கூடியதுதான் அந்த டோபமைன். அந்த டோபமைனை வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி டோபமைனுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருள் வந்து பூனைக்கான். இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க வந்து எனக்கு வந்து என்னுடைய நண்பருக்கு வந்து பார்க்கின்சன் இருக்கு அப்படின்னு சொன்னாவே நான் கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா, பூனைக்காளி பிளஸ் வந்து வல்லாரை. ஏன்னா நம்ம வல்லாரைய வந்து நிறைய பேர் என்ன படிக்கிற குழந்தைகளுடைய ஞாபக சக்திக்கு மட்டும்தான்ற மாதிரி போயிடுச்சு. வல்லாரையினுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது ஈவன் வந்து ஒரு ஒரு மனிதனுடைய கேஸ் வயிற்றுலயோ உடம்புலயோ எங்கேயாவது ஒரு இடத்துல கேஸ் இருந்துச்சுன்னா அந்த கேஸை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு மூலிகையில ஒண்ணு வல்லாரையும் ஒண்ணா இருக்கு. அந்த வல்லாரையும் அஸ்வகந்தாவையும் பூனைக்காலையும் சேர்த்து கொடுத்து பாருங்க, நியூரான்லாம் சூப்பரா வேலை செய்யும். நியூரான் அந்த மூளை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு ரிசல்ட் தரக்கூடியது வந்து இந்த 3 காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஆக பார்க்கின்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காம்பினேஷன்ல கொடுக்கும்போது நல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ லயன்ஸ்மேனையும், அதாவது லயன்ஸ்மேன் என்னென்னலாம் வேலை செய்யுதோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை இந்த பூனைக்காலையும் செய்யுது. அதே போல அஸ்வகந்தா என்னென்னலாம் வேலை செய்யுதோ அதுல ஒரு குறிப்பிட்ட வேலைகளை இந்த பூனைக்காலையும் செய்யுது. அப்போ அது லயன்ஸ்மேனுடைய ஒரு குறிப்பிட்ட வேலையை பூனைக்காலி செய்யுது, அஸ்வகந்தாவுடைய ஒரு குறிப்பிட்ட வேலையை பூனைக்காலி செய்யுது. பூனைக்காலியே கொடுக்கலாம், இல்ல லயன்ஸ்மேனையும் பூனைக்காலியும் சேர்த்து கொடுத்தா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் டிஎக்ஸ்என்ல வந்து ஒவ்வொரு பொருள், இப்போ ஹார்ட்ன்னு எடுத்துக்கிட்டா மருதம்பட்டையை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து ஆண் மலட்டுத்தன்மைன்னு எடுத்துக்கிட்டா பூனைக்காலியை கொண்டு வந்திருக்காங்க. நரம்பு தளர்ச்சிகள்னு எடுத்துக்கிட்டா அஸ்வகந்தா எடுத்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது நரம்பு தளர்ச்சின்னா அஸ்வகந்தா கூட பூனைக்காலை சேர்த்துக்கிறது சிறந்தது. இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம பூஸ்டர் பண்றதுக்கு குக்குலோ சேர்த்துக்கலாம். சேர்க்கும் பொழுது இது ரெண்டையும் அது பூஸ்டர் பண்ணி கொடுக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆண் மலட்டுத்தன்மைன்னு எடுத்துக்கிட்டா அஸ்வகந்தா, பூனைக்காளி பிளஸ் வந்து குக்சுரா, இதுக்கு கூட தேவைன்னா குக்லியும் சேர்த்துக்கிட்டா இந்த மூணுத்தையும் அது வந்து பூஸ்டர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து டிஎக்ஸ்என் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க. ஆக பார்க்கின்சன் அப்படின்னு சொன்னாவே நம்முடைய மைண்ட் செட் வந்து ஆர்ஜிஜிஎல் கார்டிசிப்ஸ் போகும், அந்த மைண்ட்ல தான் நம்ம போய் உட்காருவோம். அது மட்டுமல்ல, அதுவும் சிறந்ததுதான். அதுக்கு கூட இந்த பூனைக்காலையும் சேர்த்து கொடுத்து பாருங்க, ரிசல்ட் வந்து நீங்க ஃபாஸ்டா பார்ப்பீங்க. இப்ப நான் இங்க இருந்து திருச்சிக்கு போறதா இருந்தா நடந்தும் போகலாம், பைக்லயும் போகலாம், கார்லயும் போகலாம், ட்ரெயின்லயும் போகலாம், ஃபிளைட்லயும் போகலாம். எதுல போகணுன்றது நம்ம தீர்மானிக்கணும் அப்படின்னா அந்த எதுல போனா நம்ம சீக்கிரம் போக முடியும்னு நம்ம தீர்மானிச்சா நம்ம சீக்கிரம் போயிடலாம். இப்ப அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த பூனைக்காலையும் சேர்த்து நாம கொடுக்கும் பொழுது ரிசல்ட் வந்து பார்க்கின்சனுக்கு வந்து சூப்பர் ரிசல்ட் வந்து கிடைக்குது. 4வது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம இருப்பதற்கு பூனைக்காலி வந்து சிறந்தது அப்படின்னாங்க. உண்மையிலே நான் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதுல வந்து ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா சிறு வயசுலயே வந்து இந்த தண்ணி அடிக்கிறதுனாலயோ, ஆல்கஹால் எடுக்கிறதுனாலயோ, அல்லது வந்து புகை சம்பந்தப்பட்ட போதை வஸ்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைல கை கால் நடுக்கலாம் வரும். ரொம்ப நேரம் நிக்க முடியாது, கால் நடுக்க வரும். ஸ்டெமினா கிடையாது, ஸ்ட்ரென்த் கிடையாது. யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாங்கன்னா வாயெல்லாம் அப்படியே கொளரும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பைக் ஓட்டினா கூட கை நடுக்கம் வரும்வாங்க, அதனால பைக் ஓட்ட மாட்டாங்க. சில பேருக்கு வந்து கழுத்து ஆடுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் என்ன மெடிசன் கொடுக்கிறாரோ அந்த மெடிசன் எடுக்கட்டும். அந்த மெடிசன் கூட வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஹார்ட்டுக்கு ஒரு டானிக்னா வந்து நம்ம ஆர்ஜிஜிஎல்லையும் மருதம்பட்டையும் சொல்றோமோ, அதே போல வந்து நரம்புகளுக்குன்ட்டு ஒரு டானிக்னு இருக்குன்னா இது நம்ம பூனைக்காலையும் நம்ம தாராளமா சொல்லலாம். இந்த பூனைக்காலையும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளோட டெய்லி வந்து ஒரு 1/2 ஸ்பூன், காலையில ஒரு 1/2 ஸ்பூன், சாயங்காலம் ஒரு 1/2 ஸ்பூன் பால்ல கலந்தோ அல்லது தேன்ல குழைச்சியோ சாப்பிட்டு வந்தாங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இல்ல 3 மாசத்துல ரிசல்ட்டை பார்த்தலாம். ஒரு 2 மாசம் இல்ல 3 மாசம் சாப்பிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கேப் விட்டுட்டு மீண்டும் பூனைக்காலை எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. நர்வஸ் சிஸ்டம், இப்போ லயன்ஸ்மேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து யாருக்கும் தெரியாது.
ஆனா வந்து பூனைக்காளி வந்து நிறைய பேருக்கு தெரியும். அப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் பொழுதும் ஒரு இந்த ப்ராடக்ட்னு சொல்லும்போது இது நான் கேள்விப்பட்டதே இல்லையே, என்ன இது எதுவும் புதுசா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம பூனைக்காளின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தங்க சொல்லி கேள்விப்பட்ட ஒரு பொருளாக இந்த பூனைக்காளி இருக்கும். நர்வஸ் சிஸ்டம் சொன்னாவே இந்த பூனைக்காளியை நாம வந்து கொடுக்கலாம். ஆக பூனைக்காளி என்பது ஒரு பர்டிகுலரா நாம நினைக்கிற மாதிரி ஆண் மலட்டு தன்மைக்கு மட்டுமே உண்டது மட்டும் கிடையாது. ஆண் மலட்டு தன்மைக்குன்றது மட்டும் கிடையாது. இந்த பூனைக்காளி பலவிதமான பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு தீர்வு தரக்கூடியதாக இந்த பூனைக்காளியானது இருக்கு. ஆக்சுவலா என்னுடைய இன்டர்நெட் இப்ப சரியா இருக்கான்னு என்னன்னு தெரியல. யாராவது ஒருத்தங்க ஒரு குட் மார்னிங் போட முடியுமா? தேங்க்யூ. வாய்ஸ் பிரேக் ஆகுது, நாட் கிளியர். என்ன ரீசன் தெரியல. இன்னைக்கு இன்டர்நெட் ரொம்ப சதி பண்ணிடுச்சு. ஆக மொத்தத்துல நாம இந்த பூனைக்காளியினுடைய பவுடரை ஸ்ட்ரென்த்துக்காக, விட்டலிட்டி பவருக்காக, குடும்பியல் சார்ந்த பிரச்சனைகளுக்காக, அதே போல பார்க்கின்சன் அதாவது மூளை சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக, நரம்பு மண்டலம், நரம்புகள் சார்ந்த, அதாவது கை கால் நடுக்கம் இந்த மாதிரி இல்லாம நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு 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 இயற்கை தந்த ஒரு பழமையான மூலிகைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கு. இந்த மூலிகையை நாம தொடர்ந்து சரியான முறையில 2 மாதங்களோ அல்லது 3 மாதங்களோ, இதுக்கு கூட தேவைப்பட்டால் ஸ்பைருலினா, தேவைப்பட்டால் அஸ்வகந்தா, தேவைப்பட்டால் குக்சுரா, தேவைப்பட்டால் டிஎக்சன் கொடுக்கக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு, அதுக்கு கூட சேர்ந்து நாம எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அருமையான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா விதமான வளங்களையும் இன்றைய நாளிலே நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்சு இன்றைய என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. குட் மார்னிங் டிஎக்சன். வாழ்க வளமுடன். யாருக்காவது ஏதாவது கமெண்ட்ஸோ ஏதாவது கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இறைவன் நாடினால் என்னால் முடிஞ்சதை நான் சொல்றேன். நானு இல்லைன்னா நம்ம டாக்டர் ரஞ்சன் சாரை வந்து அன்மியூட் பண்ணிட்டு அவங்களுடைய அறிவுரையோட இன்றைய வகுப்பை முடிச்சுக்கலாம். வெங்கடேசன் சார், குட் மார்னிங். காலை வணக்கம். குட் மார்னிங். வாழ்க வளமுடன். இப்ப நீங்க ஜென்ரலா இந்த செக்ஸுவல் மாதிரி சொன்னீங்க. நிறைய பேருக்கு இப்ப தற்சமயம் வந்து குழந்தை இல்லாத ஒரு நிலைப்பு உருவாயிட்டு இருக்குதுங்க. திருமணமானவங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்குது. அதுக்கு வந்து என்ன காரணங்கிறதும் தெரியாம இருக்குது. உணவு முறை என்னமோ இது நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நம்ம இதுல எதை சேர்த்து கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது குழந்தை பாக்கியம் வந்து நிறைய பேர் அதனாலே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அதுக்கு எந்த வகையிலயாவது இதெல்லாம் சேர்த்து கொடுத்தா நல்ல பலன், அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை, அதாவது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண் மலட்டு தன்மையை நீக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பூனைக்காலிக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் கூட டிஎக்சனுடைய அஸ்வகந்தா, டிஎக்சனுடைய பூனைக்காளி ஆண் மலட்டு தன்மைக்கு, அஸ்வகந்தா, பூனைக்காளி, குக்சுரா, ஜிங்சங்கு, அப்புறம் வந்து ஆர்ஜி அண்ட் ஜிஎல், இதை வந்து இந்த காம்பினேஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். இல்லை எனக்கு வந்து பொருளாதாரம் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னாங்கன்னா ஆர்ஜி ஜிஎலை வந்து அவாய்ட் பண்ணிட்டு கூட அஸ்வகந்தா, பூனைக்காளி, குக்சுரா, இந்த ஜிங்சங் 4த்தையும் சேர்ந்து எடுக்கும் பொழுது ரிசல்ட் வந்து பார்க்க முடியும் சார், கண்டிப்பா. சரிங்களா? ஆனா டாக்டர் ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்துருக்காருன்னா அதுக்கு கூட எடுங்க. இல்ல நார்மலாவே எங்களுக்கு திருமணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது அப்படின்றவங்க டாக்டர் பார்க்குறது நாங்க வந்து பொறுமையா கூட போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதை வச்சு ஒரு ட்ரையல் பார்த்துடலாம். ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 2 மாசம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு மீண்டும் ஒரு 10-15 நாள் கழிச்சு சாப்பிடலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். ஜக்கர் சார், குட் மார்னிங்.
சார் அது ரேட்டு சார் ரேட்டு வந்து 320 ரூபா வருங்க சார் எம்ஆர்பி. சார் எனக்கு ஒரு கேஸ் சார். நல்ல சின்ன பிலோ 35 இயர்ஸ் ஓல்டு. ஓகே. நல்ல விட்டாலிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. செமன் கவுண்ட் இல்லை. அதனால நான் தைராய்டு டெஸ்ட் பண்ண சொன்னேன். தைராய்டு இருக்கு. இதுக்கு நான் விர்ஜின் கோகனட் ஆயிலும் ஸ்பைருல்னாவும் ஆர்ஜிஜியலும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கூட இந்த நம்ம ஆத்மா குப்தா இன்னும் நல்ல டீட்டெயிலா படித்தோம் சார். நன்றி. இது என்னெல்லாம் இதுக்கு கூட இன்னும் ஆட் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் சார். அவர் டாக்டர் என்ன மெடிசின் கொடுக்குறாரோ அந்த மெடிசின் கண்டினியூ பண்ண சொல்லுங்க. அந்த மெடிசின் கூட துணை உணவாக நம்ம டிஎக்ஸனுடைய அந்த புனைக்காலையும் அஸ்வகந்தாவையும் கொடுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறைய குடிக்க சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ. மிஸ்டர் லக்ஷ்மி சார், குட் மார்னிங் லக்ஷ்மி சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நான் செந்தில் பேசுறேன். செந்தில் சார் சொல்லுங்க சார். குட் மார்னிங் சார். மெஷர்மெண்ட் எவ்வளவு சொல்லல சார், அது கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது சிம்பிளா சொல்றதா இருந்தா நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து பால்ல கலந்து சாப்பிடலாம். 1/2 ஸ்பூன்னா நம்ம வீட்டுல இருக்கிற டேபிள் ஸ்பூனுக்கே போதுமானது. ஏன்னா இப்போ வந்து ஒரு டேப்லெட்டா இருந்தா நம்ம சொல்லலாம் இத்தனை டேப்லெட் எடுத்துக்க இந்த கேப்சூல்னு சொல்லலாம். ஒரு 1 கிராம் வந்து போதுன்றது என்னுடைய கருத்து. ரொம்ப எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்தாலும் தப்பில்லை. 1 கிராமே போதும். இந்த மார்னிங் 1 கிராம், ஈவினிங் 1 கிராம் போதும். ஆனா வந்து இது சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் ஆகும். உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு ஒண்ணு வந்து பால் குடிக்கணும், இல்ல பாதாம் பிசின் சாப்பிடணும். தேன்ல சேர்த்து குழைச்சி சாப்பிடும்போது அந்த பவர் வந்து அதிகமாகும். தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். இப்ப மத்தது இப்ப நடுக்கத்துக்கு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு மத்ததெல்லாம் ஆட் பண்ணும்போது அதே மெஷர்மெண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்துருவா சார்? எல்லாமே நீங்க நான் என்ன செய்யறேன்னா சில நேரங்களில் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு டப்பால வச்சுப்பேன். மொத்தத்துக்கே ஒரு 1.5 கிராம் எடுத்து பால்ல கலந்து அல்லது தேன்ல கலந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். டோட்டல் மெஷர்மெண்டே 1.5 கிராம் தான். 1.5 கிராம் போதும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னும் 2 பேர் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சன் சாரை வந்து நம்முடைய டாக்டர் வந்து இன்வைட் பண்ணிடுவோம். ஆரோக்கிய சாமி சார், குட் மார்னிங். சார் மார்னிங். குட் மார்னிங். உங்க சைடு அன்மியூட் பண்ணிக்கிங்க. சரி. குட் மார்னிங் அமீர் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். யாரு பேசுறாங்க? யாரோ ஆரோக்கிய சாமின்னு வந்தாரு. அப்புறம் அன்மியூட் பண்ண சார் வரல. வேற யாருக்காவது கேள்வி இருக்குதான்னு செக் பண்ணீங்க சார்? லாஸ்டா ஒருத்தங்களை பண்ணிட்டு நம்ம முடிச்சு ஃபைனல் பண்ணிக்கலாம் சார். தனலட்சுமி மேடம், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார், இப்ப ஜென்ஸுக்கு சொன்னீங்க சார் ஃபெர்டிலிட்டிக்கு. அதே மாதிரி லேடி ஃபெர்டிலிட்டிக்குனா என்னன்னு கொடுக்கலாம் சார்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆசிரியர், என்னுடைய மென்டர் ரஞ்சன் சார் இருக்காங்க. அவங்க சொல்றதை விட சிறந்ததா, நான் சொல்றதை விட அவங்க சொல்றது சிறந்ததா இருக்கும். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அமீர். குட் மார்னிங் எவ்ரிபடி. சார் தனலட்சுமி மேடம் கேக்குறாங்க லேடிஸ்க்கு வந்து ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்துக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார். ஓகே. ஏன்னா ஃபர்டிலிட்டின்னு எடுத்துக்கிட்டாக்க நிறைய காரணங்கள்னால இன்ஃபர்டிலிட்டி வரலாம். ஸோ அதை எங்க மருத்துவ ரீதியாக என்ன பிரச்சனைங்கிறத அணுகிறது ஒரு விதம். ஏன்னா அதாவது அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். அது எல்லாம் கரெக்டா இருக்கா, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது செக் பண்றது எங்களுடைய முதல் வேலை. அப்படி இருக்கிறப்போ அந்த ரைட் ஃப்ரம் ஓவரிஸு, ஃபெலோப்பியன் டியூபு, யூட்ரஸு, சர்விக்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்கேனில் பார்க்கலாம். அதே மாதிரி ஆண்களுக்கும் அந்த ஸ்கேன் எடுத்து அவங்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை பார்த்து எல்லாம் ப்ராப்பராக டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, ஸோ டெவலப்மெண்ட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு
நிச்சயமாக சொல்லலாம். ரெண்டாவது, அந்த டெவலப்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்க்குறோம் பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கும், ஹைப்போபிளாஸ்டிக் ஓவரிஸ் இருக்கும், பிளாக்டு ஃபெலோப்பியன் டியூப் இருக்கும். அதே மாதிரி இது யூட்ரஸ் அண்டர் டெவலப்டாக இருக்கும். நிறைய காரணங்களால வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி காரணங்கள் எதனா இருக்கான்னு பார்த்துட்டு அதை நிவர்த்தி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட் கன் தெரப்பின்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, ஹார்மோன் பிரச்சனைனால இம்பேலன்ஸ்னால வரலாம். அதுக்கு ஹார்மோன் அசஸ்மெண்ட் பண்ணணும். இதுதான் எங்கள் மருத்துவத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்கும் பண்ணணும். எதனால் வந்து ஓவரிஸ் அந்த கரு ஹெல்த்தியாக இருக்கா, அந்த கரு முட்டை வந்து ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத அதை செக் பண்ணணும். இதுக்கெல்லாம் நவீன முறையில் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு எத்தனையோ பேர் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. நிறைய அந்த என்ன ஃபர்டிலிட்டி சென்டர் உருவாகிருக்கு. இதெல்லாம் எதனால் பேசிக்காக நம்ம எதனால் இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் வருது அப்படின்னு அது பார்த்தீங்கன்னாக்க பேசிக்கலி பாய்ஸ் டவுன் டு நியூட்ரிஷன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம நியூட்ரிஷன் சரியில்லாததுனால நமக்கு பல உறுப்புகளையும் பாதிக்குது. அதில் ஒன்று வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஸோ அந்த நியூட்ரிஷனை வந்து முதல்ல கேர் பண்ணணும். அது நம்ம உணவுலையும் சரி, இல்லை சப்ளிமெண்ட்ஸ்லையும் சரி. சப்ளிமெண்ட்ஸில் டிஎக்ஸ்என் சப்ளிமெண்ட்டில் உங்களுக்கு தெரியும் எந்த வகையில் நியூட்ரிஷன் அதை பார்த்துது. நமக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஸ்பைருலினா, மொரிங்கா, அந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்டில் அந்த ப்ராடக்ட்ஸை கொடுக்கலாம், நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ நான் ஒரு சில தான் சொல்கிறேன். நிறைய நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம உணவுலையும் கரெக்டாக அந்த அந்த நியூட்ரிஷனை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்காக தான் அந்த பேலன்ஸ்டு டயட்னு சொல்கிறோம். அந்த பேலன்ஸ் டயட்னாக்க எல்லாமே வந்துடும். ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அது வந்து இன்னைக்கு அது எல்லாருக்குமே சரியாக கிடைக்குதாங்கிறது தெரியாது. ஏன்னா இப்போ தான் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் ஆயிடுச்சே, அதனால் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. குழந்தைங்கள அது பாதிக்குது.